பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியில் தான் இருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த லைட் வெயிட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பேங்கிளோட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர் பேங்கிள்ஸ் 1 பவுண்டில் இருந்தே நம்ம லலிதா ஜுவல்லரியில் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்பவே லைட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறையா டிசைன்ஸும் நமக்கு வெரைட்டியாக கிடைக்கும். இந்த ஒரு பேங்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக 4 கிராம் வரும். அதாவது ஒரு பேர் பேங்கிள் 2 பேங்கிளே உங்களுக்கு ஜஸ்ட்டு 8 கிராம் தான். ஒரு பேங்கிளோட தனி வெயிட்டு உங்களுக்கு 4 கிராம் வரும். 1 பவுன் பட்ஜெட்குள்ளே இந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்களாம் இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறது சேம் உங்களுக்கு பேர் பேங்கிள் 2 பேங்கிள் சேர்த்து 8 கிராம் தான் வருது. இதில் டிசைன்ஸ் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நடுவில் அந்த பேட்டர்ன் மட்டும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெய்லி வேருக்கு எப்பயுமே வந்து கையில் போட்டிருக்கிற மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். இது அழகாக உங்களுக்கு ரொம்ப ஷைனிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த பால் டைப் பிடிக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பால்ஸும் வச்சுருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிளோட வெயிட்டே நமக்கு தாராளமாக 8 கிராம் வருங்க. அதாவது ஒரு பேங்கிள் வந்து 1 பவுன் வரும். அப்போ 2 பவுன் பட்ஜெட்டில் வந்து வேணும்னாலும் நீங்கள் 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன்று மட்டும் கூட என்ன பண்ணலான்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு டெய்லி வேருக்கு இந்த மாதிரி போட தான் அழகாக இருக்கும். எதுவுமே நெளிஞ்சு போகாது, அமுங்கி போகாது. அதாவது ஒரு பேங்கிள் வந்து 1 பவுன் வரும். அப்போ 2 பவுன் பட்ஜெட்டில் வந்து வேணும்னாலும் நீங்கள் 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன்று மட்டும் கூட என்ன பண்ணலான்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு டெய்லி வேருக்கு இந்த மாதிரி போட தான் அழகாக இருக்கும். எதுவுமே நெளிஞ்சு போகாது, அமுங்கி போகாது. எப்பயுமே கையோடு போட்டிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேங்கிள் ஒரு பேர் வந்து நமக்கு 2 பவுன் வரும். ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்து 7 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து மோஸ்ட்லி நிறைய லேடிஸுக்கு பிடிக்கும். ஸோ இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஜோடி வந்து நமக்கு 2 பவுனில் வரும். ஒரு வளையலோட வெயிட் வந்து கரெக்டாக 8 கிராம் வரும். இதில் நிறைய ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு டிசைன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இது நீங்கள் வியர் பண்ணும்போது அப்படியே வியர் பண்ண கூடாது. உள்ளே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேங்கிள் மாதிரி உள்ள அட்டாச் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் வந்து லைட் வெயிட்லேயே உங்களுக்கு எனாமல் வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஸ்டோன்ஸ் அவாய்ட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி எனாமல் வந்து விரும்புவாங்க. இந்த பேங்கிளோட கிராம் வெயிட் வந்து ஒரு பேங்கிள் உங்களுக்கு 10 கிராம் வருது. ஸோ ஒரு பேர் 2 பேங்கிள்னால் உங்களுக்கு 1.5 பவுன் அந்த மாதிரி வரும். ஆனால் பார்க்க ரொம்பவே உங்களுக்கு 3 பவுன் மேலே இருக்கிற லுக் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபேன்சியாக ட்ரெண்டியாக இருந்துச்சு. இது டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறதை விட நம்ம அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுவும் வந்து நமக்கு ஒரு ஜோடி வந்து 2.5 சவரன் வருது. ஒரே ஒரு வளையல் மட்டும்னா 10 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் வருது. பட் ரொம்பவே உங்களுக்கு பார்வையாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த 2 ஜோடி வளையலுமே வந்து உங்களுக்கு சேம் ஒரு ஜோடி வந்து 2.5 பவுன் வருது. ஸோ ஒரு பேங்கிளோட இண்டிவிஜுவல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் அந்த மாதிரி வருது. மோஸ்ட்லி இந்த மாதிரி வளையல் எல்லாமே நீங்கள் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி பிளெயின் மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஃபங்க்ஷன் வேருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ பார்வையாக இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேர் வந்து 2 பவுன் தான் வரும். ஒரு வளையல் வந்து உங்களுக்கு 8 கிராம் 7 கிராம் அந்த ரேஞ்சில் தான் வருது. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பேர் வந்து உங்களுக்கு 3 பவுண்ட் ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி அழகாக காட்டுது பார்த்தீங்களா? ஒரு 2 பவுண்ட் இருந்தால் போதும். இந்த மாதிரி பார்க்க பார்வையாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வளையல் செட்டு வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேங்கிள் கலெக்ஷன் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பார்வையாக இருக்குன்னு. இந்த பேங்கிளோட கிராம் வந்து ஒரு பேங்கிள் வந்து உங்களுக்கு 9லேருந்து 10 கிராம் வெயிட் வருது. அப்போ நீங்கள் 2 பேங்கிள் பேராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2.5 பவுன் வந்து வெயிட் வரும். ஸோ 2.5 பவுன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 பவுனுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்வையாக இருக்குது. ஸோ உள்ளே நம்ம பிளாஸ்டிக் போட்டு வச்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பேங்கிள் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் உங்களுக்கு 9லேருந்து 10 கிராம் வருது. பேரா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஹால்லேருந்து 2.5 சவரன் வரைக்கும் வரும். ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. டெய்லி வேர் யூஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்டியாக போடணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேங்கிள் வந்து சூப்பராக டெய்லி வேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட இதில் டேமேஜ் வராது. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 பவுன் வரும். இதில் ஒரு பேங்கிளே வந்து உங்களுக்கு 12 கிராம் வருது. ஸோ 2 பேங்கிள் எடுத்திங்கன்னா 24 கிராம் வரும். 3 பவுன் வரும். ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. நல்லா உங்களுக்கு இடத்தாகும். இல்லை எனக்கு 3 பவுன் வேணாம், நான் இதே மாதிரி ஸ்ட்ராங்காக வேணும்னா இப்போ என் கையில் இருக்கிற இந்த பேங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அதை விட கிராம் கொஞ்சம் கம்மி தான்.
ஒரு 2.5 சவரனில் நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி காமிச்சது 3 சவரன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பேங்கிள் வந்து உங்களுக்கு 10 கிராம் வருதுங்க. ஆனால் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. 2.5 பவுனும் இப்போ உங்களுக்கு அதிகம், 2 பவுன் தான் பட்ஜெட் அப்படின்னா டெய்லி வேருக்கு இப்போ நான் காட்டுற இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் எந்த டேமேஜ் வராது, டெய்லி போட்டால் எதுலேயும் பிடிச்சி இழுக்கவும் செய்யாது, நெளிஞ்சு போகாது. இது வந்து ஒரு வளையல் உங்களுக்கு கரெக்டாக 1 பவுனுக்குள்ளே தான் வருது. 7 to 8 கிராம் தான் ஒரு வளையல் வருது. 2 வளையல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பவுனில் முடிஞ்சிடும். ஆனால் டெய்லி வேருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதிலே பிளெயின் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். இந்த பேங்கிளில் எந்த டிசைன்ஸ் உள்ளனாலும் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம இது வந்து ட்ரெண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெடிஷ்னல் வியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அவங்களும் இந்த மாதிரி போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லி வேர் யூஸ் பண்ணலாம். ஒரு வளையல் வந்து உங்களுக்கு 10 கிராம் வருது, பேரா எடுத்திங்கன்னா 2.5 பவுன் வரும். ஆனால் சூப்பராக உங்களுக்கு உழைக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற இந்த பேங்கிள் வந்து சேம் உங்களுக்கு பால் டைப்பில் ட்ரெண்டியாக இப்போ போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதை தான் சூஸ் பண்ணி வாங்குறாங்க. இது உங்களுக்கு ஒரு பேங்கிள் வந்து 10 கிராம் வரும். ஒரு பேங்கில் 1.25 சவரன் வரும். 2 எடுத்திங்கன்னா 2.5 பவுன் உங்களுக்கு தோராயமாக வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேங்கிள் வந்து கரெக்டாக 3 பவுன் வருங்க. ஒரு பேங்கிள் வந்து 11 12 கிராம் தோராயமாக வருது. ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வளையல் ஃபுல்லாகவே உங்களுக்கு நடுவில் அந்த கிராஸ் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பேங்கிள் வந்து ஹனிபி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த தேன்கூடோடைய அந்த காலம்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க பேட்டர்னில். இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு 2.5 பவுன் தான் வருது. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பார்வையாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி பிடிக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கலெக்ஷன் எவ்வளோ டைட்டாக திக்காக இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி வந்து ஹாலோவாக கொடுக்கல, ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ தூரம் உழைக்கும்னு பாருங்கள். இதில் ஒரு பேங்கிலே உங்களுக்கு 2 பவுன் 16 கிராம் வருது. 2 பேங்கிள் சேர்த்திங்கன்னா 4 பவுன் வரும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. டெய்லியாக யூஸ் பண்ண நினைக்கிறோம் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த கொடி பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்கான பேட்டர்னாக இருந்துச்சு. இந்த வளையல் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பின்னல் கொடியாக வரும். 2 சைட்லேயுமே உங்களுக்கு இந்த முத்தாக வச்ச மாதிரி கோல்டு லுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு ஒன்றே வந்து 2 பவுன் வரும். ஸோ ஒரு பேரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 பவுன் வருது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த கலெக்ஷன் டெய்லி வேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள பிளாஸ்டிக் போட்டு ஆனால் யூஸ் பண்ணணும். இந்த பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு 4 வளையல் சேர்த்தே 3 பவுன் தாங்க வரும். ரொம்பவே பார்க்க பார்வையாக இருந்துச்சு. ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து 6 கிராம் தான் வருது. ஸோ 4 வளையல் சேர்த்தே உங்களுக்கு 24 கிராம் தான் வரும். இந்த மாதிரி 3 பவுனில் 4 பேங்கிள் கூட நீங்கள் எடுத்து தாராளமாக வியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குற இந்த பார்வையான வளையல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோடி வந்து 2.5 பவுன் வருது. 5 பவுனுக்கு 4 வளையல் எடுக்கலாம். ஒரு வளையல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் வரும். 2 வளையல் பேரா எடுக்கணும்னா 2.5 பவுன் வருது. ஆனால் பார்க்க உங்களுக்கு ஒரு 3 பவுனுக்கு மேலே உங்களுக்கு பார்வை கொடுக்குது பாருங்களேன். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸும் இருந்துச்சு. நான் சாம்பிளுக்கு ஒன்று மட்டும் காட்டியிருக்கேன். இதில் வந்து வெளியே இப்போ நான் காட்டுற இந்த பேட்டர்ன் தவிர்த்து நிறைய டிசைன்ஸும் நமக்கு லலிதாவில் அவைலபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழுத்தமான கலெக்ஷன் தான். இது உங்களுக்கு ஜோடி வந்து 2.5 பவுன் வரும். எனக்கு 2.5 பவுனில் டெய்லி வேரில் நல்லா அழுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே அழுத்தமான பேட்டர்னில் வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பார்வையாக இருக்கிற மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த பேட்டர்ன் வந்து ஒரு வளையல் உங்களுக்கு 8 கிராம் வரும். ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 16 17 கிராம் வருது. அதாவது 2 பவுன் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பேங்கிள் வந்து எனாமல் டிசைனில் நல்ல கெட்டி டைப் தான். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பேர் பேங்கிள் வந்து 2.5 சவரன் வரும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் எனாமல் இல்லாமல் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் டெய்லி வேருக்கு. ஸோ டெய்லி வேரில் எனாமல் வச்சும் கெட்டி டைப்பில் நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 சவரன் 3 சவரன் 4 சவரன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது இதுவும் வந்து உங்களுக்கு சேம் எனாமலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு ஹாலோவாக தான் இருக்கும். ஒரு ஜோடி வந்து உங்களுக்கு 20 கிராம் வரும். அதாவது 2.5 சவரன் வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 பவுனு அந்த ரேஞ்சில் உங்களுக்கு லுக் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுற இந்த பேங்கிள் பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோடி வந்து உங்களுக்கு 3 பவுன் வரும். 2 பேங்கிள் வந்து 3 சவரன் வருது, 24 கிராம். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எனாமலில் வந்து அந்த லீஃபாக அந்த மாங்காய் டைப்பில் வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் ரெட்டில் எனாமல் கோட்டிங் கொடுத்து ஷைனிங்காக பண்ணியிருந்தது ரொம்ப
நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச் தான். ஸோ வேணுங்கிறவங்க டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருக்க நம்பரையும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கவர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் முடிஞ்சதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன்ஸில் ஜஸ்ட் நான் 10 to 15% தான் கவரே பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹெவி வெயிட்டில் லைட் வெயிட்லலாம். டேரெக்டாக போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். வேறு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் கொடுங்க. ஓகே, பாய்.